மக்களே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரிச், பணக்காரன். ஏன்னா பணக்காரன் ஆகணும் அப்படின்றது தான் எல்லாரோட கனவா இருக்கு. ஏன்னா பணக்காரன் அப்படின்றது தான் அ உலகத்துல இருக்கிற எல்லாரோட மேக்ஸிமம் ஒரு 99% பீப்பிள் நினைக்கிற ஒரு கோல் நம்ம பணக்காரன் ஆயிடணும்பா அப்படின்றது தான். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்றது ஓகே. நான் பணக்காரன் ஆயிட்டேன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்கு ஒரு மெஷர்மென்ட் இருக்கணும்ல. அந்த மெஷர்மென்ட் மோஸ்ட்லி பீப்பிள் தப்பா பண்றாங்க. ஸோ அந்த டாபிக்க தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பணக்காரன் அப்படின்றது நான் ஆயிட்டேன்றது எப்படி டிசைட் பண்றாங்கன்னா, ஒரு 2 விதமா மக்கள் இந்த விஷயத்த டிசைட் பண்றாங்க. ஒண்ணு அவங்க சுத்தி இருக்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஸ். அதாவது உங்க வீட்டு பக்கத்து வீடா இருக்கலாம். இல்ல உங்களோட ரிலேஷனா இருக்கலாம். இல்ல உங்களோட கம்யூனிட்டில இருக்கிற பீப்புள் இருப்பாங்கல்ல. அவங்கள விட என்கிட்ட நெறைய காசு வந்துருச்சு அப்படின்னா, நான் பணக்காரன் ஆயிட்டேன். இது ஒரு கேட்டகரி ஆஃப் த பீப்பிள் பண்ற ஒரு தப்பு. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த மூவி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவுறது, இல்ல சில செலிபிரிட்டீஸ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவுறது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஏரியால ஒரு நல்ல ஒரு ரிச் பெர்சன் இருக்காங்க. அதாவது இவங்க சொந்தக்காரங்களலாம் கிடையாது. ஒரு ரிச் பீப்பிள் இருக்காங்கன்னா, அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. என்னடா இது இன்ஃப்ளூயன்ஸ் தப்புன்னு சொல்றான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்ப இந்த செலிபிரிட்டீஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, கார் ஒரு 4, 5 காரு ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கார் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பங்களா இருக்கும். அப்புறமா அவங்க டெய்லி ஆஃபீஸுக்கே போமாட்டாங்க. வீட்ல பார்ட்டி, அப்புறம் ஈவினிங் பார்ட்டீஸ் போறது, செக் புக்ல மட்டும் சைன் பண்றது, நல்லா ஒரு ஹைஃபை வாழ்க்கை வாழ்ற மாதிரியான சில மூவிஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த மூவிய பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. வாழ்க்கைன்னா இப்படிதான்ப்பா. இந்த மாரி தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் உழைக்கிறது. ஃபர்ஸ்ட் சொன்னது சொந்தக்காரங்க முன்னாடி, அதாவது உங்கள சுத்தி ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேரோட நீங்க பெட்டர் ஆன உடனே நான் பணக்காரன் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. செகண்ட் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் உங்களுக்கு ஒரு இமேஜினரியா அவன் பண்றது எல்லாமே இதுதான் ரைட்டு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க மூவ் ஆகுறீங்க பார்த்தீங்களா? அது இன்னொரு கேட்டகரி. ஸோ இந்த 2 கேட்டகரி தான் மோஸ்ட்லி பணக்காரன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அதோட டெஃபினிஷன இப்படிதான் பீப்பிள் திங்க் பண்றாங்க. ஆனா உண்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது என்னோட பர்சனலா நான் அப்சர்வ் பண்ண விஷயத்த பேஸ் பண்ணி நான் சொல்ற இந்த விஷயம். மோஸ்ட்லி நீங்க இந்த 2 கேட்டகரி தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி நீங்க இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உண்மையான பணக்காரன் அப்படின்றது எப்படி அப்படின்ற கால்குலேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பணக்காரன் அப்படின்றதுக்கு ஒரு அளவுகோல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, அப்பதான் நீங்க அதை நோக்கி பயணம் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸா இருக்கும். இப்போ அம்பானியோட நீட் வேற. என்னோட நீட் வேற. உங்களோட நீட் வேற. அப்படி இருக்கும்போது அமௌண்ட்டும் கண்டிப்பா வேற வேற இருக்கும். அவர் ஒரு 1,00,000 கோடி எதிர்பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 கோடி எதிர்பார்ப்பேன். நீங்க ஒரு 50 கோடி எதிர்பார்ப்பீங்க. பணக்காரன் அப்படின்னா அவரும் பணக்காரன் தான். நீங்களும் பணக்காரன் தான். நானும் பணக்காரன் தான். ஏன்னா என்னோட நீடுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் பணக்காரன். ஸோ இப்படிதான் உங்களோட திங்கிங் இருக்கணும். இதை ஒரு எக்ஸல்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படி உங்க அமௌண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்ட்டு. அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. மத்தவங்கள பார்க்காதீங்க. இதுதான் முக்கியம். மத்தவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ். இதுதான் அந்த எக்ஸல். ஓகேங்களா? இந்த நிறைய பேர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நீங்க நெட்ஃப்ளிக்ஸ்ல மணி எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஒரு வெப் சீரிஸ் இருக்கும். அந்த வெப் சீரிஸ்ல கூட இந்த ஃபயர் நம்பரை பத்தி டிஸ்கஸ் பண்ணி, அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் ஏர்லி, அதுதான் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் நம்பரா இருக்கும். இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு மந்த்லி அவர் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காமனா நிறைய பேரோட ஆவரேஜ் சேலரி ஒரு 50 தான். 50 விட கிலோவும் இருக்கு. ஸோ 50ன்றது ஒரு ரவுண்டா வச்சுக்கிறேன். 50ல அவர் வீட்டுக்கு செலவு, அதுக்கப்புறமா குழந்தைக்கு ஃபீஸு,
இது எல்லாமே அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒரு 35,000 செலவாயிடுது டோட்டலா. ஸோ மீதி 15,000 வந்து அவர் சேவ் பண்றாரு. ஸோ இப்ப அந்த 35,000 இருக்கு பார்த்தீங்களா? இந்த அமௌண்ட் வந்து ஒரு தவிர்க்க முடியாத அமௌண்ட். அதாவது மந்த்லி இந்த 35,000 இல்லன்னா அவரால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து அவருக்கு க்ரூஷியல் அமௌண்ட். மீதி 15,000 அவர் சேவ் பண்றாரு. அது வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அது வந்து வேற டாபிக். இந்த 35,000 தான் நம்மளோட பிரச்சனை. ஸோ இப்போ 35,000 வந்து அவரோட மந்த்லி நீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு வந்து வயசு வந்து எவ்வளோ? என்னோட வயசு 38 நான் போட்டிருக்கேன். இப்போ அவரோட வயசு வந்து ஒரு 35 வச்சுக்கலாம். ஒரு ரவுண்டுக்கு தான். ஓகேங்களா? 35 வந்து அவரோட ஏஜ். அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து பணக்காரன் ஆகணும். நான் எப்போ பணக்காரன் ஆகணும் அப்படின்னு யோசிப்பார்ல. இப்போ அவர்கிட்ட உடம்புல தெம்பு இருக்கும். ஸோ அவரால் ஒர்க் பண்ண முடியும். அவர் ஒர்க் பண்றாரு. ஆனால் அவர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ் லைஃபுக்கு போகணும். அதாவது ஜாப்ன்றது கம்பல்சரியா இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கணும். அதாவது அது வேணும்னு நினைச்சா போகணும். வேணாம்னு நினைச்சா போகாம இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த கால்குலேஷனே நம்ம பண்றோம். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு 50 இயர்ஸ்ல வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் என்னோட ஒர்க்கை. அதாவது 50 இயர்ஸுக்கு அப்புறமா அது கம்பல்ஷனா இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் எவ்வளோ அமௌண்ட் நான் சேர்த்தா நான் 50 இயர்ஸுக்கு அப்புறமா இந்த கம்பல்ஷன்ல இருந்து சாய்ஸா என்னோட ஜாப் வந்து மாறும் அப்படின்றது தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ 50 இயர்ஸ்ல வந்து அவர் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே தெரியும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணத்தோட மதிப்பு வந்து ஒரு ஒரு இயர் தான் போக போக கம்மியாகும். அதாவது ₹100 ஒரு பொருள் வாங்குறீங்க. ஐ மீன் தக்காளி வந்து 1 கிலோ ₹100ன்னு வச்சுக்கோங்க. நீங்க ₹100 கொடுத்து அந்த தக்காளி வாங்குறீங்க. 1 கிலோ தக்காளி. அதே வந்து ஒரு நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ₹100க்கு உங்களுக்கு 1 கிலோ கிடைக்காது. 800 கிராம் தான் கிடைக்கும். ஏன்னா பொருளோட மதிப்பு அதிகமாயிடும். பணத்தோட மதிப்பு கம்மியாயிடும். ஸோ புரிஞ்சா பாருங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க ஈஸியா அதை கரெக்ட் பண்ணலாம். ஸோ 35,000 அவருக்கு மாசம் வேணும் அப்படின்னா, ஒரு இயருக்கு வந்து அவருக்கு எவ்வளவு தேவைப்படுது தெரியுமா? 4,20,000 வந்து அவருக்கு வந்து தேவைப்படுது. அவர் வந்து 50 வருஷம் அவர் வேலை செய்வார் பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா, இந்த 4,20,000 வந்து இந்த 7% ஐ மீன் அந்த இன்ஃப்ளேஷனோட கால்குலேட் பண்ணும்போது அந்த டைமுக்கு வந்து ₹11,58,793 வந்து அவருக்கு தேவைப்படுது. அதாவது இதே பணம் இன்னைக்கு எந்தெந்த பொருள் வாங்குறதுக்கு இந்த பணம் வந்து கரெக்டா இருக்கோ, அவர் வாங்குற பொருள் இருக்குல்ல, அது வந்து 50 வருஷம் கழிச்சு 11 லட்சம் இருந்தாதான் இந்த 4,20,000 உண்டான பொருள் வந்து அவரால் வாங்க முடியும். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷனோட மகிமை. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பேங்க் நிஃப்டி வந்து 4% தான் இருக்கு. அதில் போய் ஏன் காசு போடுறீங்க? நீங்கள் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் வருதுல்ல. மெயின் ரீசன் இதுதான். இப்போ வந்து இந்த ₹35,000 மாதம் வேணும் அப்படின்னா 50 வயசுக்கு அப்புறமா அவர் எவ்வளோ வயசுனா இருக்கலாம். அவர் இருக்கிற வயசு வரைக்கும் இந்த மாதம் ₹35,000 வேணும்னா 50 வயசு அப்போ அவருக்கு ₹2,31,75,865 வந்து அவரோட அக்கௌண்ட்ல வந்து இருக்கணும். இந்த அமௌண்ட் 50 வயசுல அவர்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த அமௌண்ட் அந்த ₹35,000 வந்து அவருக்கு வந்து மாசம் மாசம் வந்து கொடுக்கும். இது வந்து லீன் ஃபேர். லீன் ஃபேர்னா நீங்க அடுத்து வந்து ஒரு 20, 25 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து செட் ஆகும். இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஒரு 30, 40 வருஷம் வந்து இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ உங்களோட ஃபயர் நம்பர் வந்து கொஞ்சம் இது ஒன்றும் இல்லை. இது 25 டைம்ஸ், இது 30 டைம்ஸ், இது வந்து 50 டைம்ஸ், அவ்வளோதான். அந்த ஆனுவல் இன்கம் இன்ட்டு 50 25 டைம்ஸ், 30 டைம்ஸ், 50 டைம்ஸ் போட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்துடுது. ஒன்றும் பெரிய கால்குலேஷன்ஸ் கிடையாது. இது ஈஸியாக யார் வேணால் அந்த எக்ஸல் இருக்கிறவங்க வந்து போட்டுடலாம். நீங்கள் வந்து மினிமம் உங்ககிட்ட 2,31,00,000 வந்து இருக்கணும். இல்லை ஒரு ஆவரேஜாக நான் என் லைஃப்பை வந்து கொஞ்சம் லீட் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 3,47,00,000 இருக்கணும். நான் இருப்பேன், ஃபுல்லாக நான் இருக்கிற வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணணும். நான் எனக்கு அப்புறமா என்னோட காசை வந்து என்னோட என்னோட ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா 5,79,00,000 வந்து உங்ககிட்ட இருக்கணும். மாதம் ₹35,000 செலவு இருக்கிற ஒருத்தருக்கு 2,31,00,000 வந்து தேவைப்படுது. 50 வருஷம் ஐ மீன் 50 இயர்ஸ் அவர் ரீச் ஆகும் போது, அதுக்கப்புறமா அவர் ஒரு 20, 25 வருஷம் வாழ்றதுக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும்
இந்த அமௌண்ட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் உங்கள வந்து நான் புல் பண்ணணுன்றதுக்காக நான் இத நான் கேட்கல. ஏன்னா மோஸ்ட்லி நீங்க ஐ மீன் நெறைய பேர் எல்லாருமே வந்து அ யோசிக்கிறதே இப்படிதான். அது நம்மளோட தப்பு கிடையாது. நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தோட தப்பு. இப்போ ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, 5 பேர் ஓடுவாங்க. 5 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவன் தான் ஃபர்ஸ்ட்டு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட்டா வரவன் என்ன நெனைப்பான், நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நெனைப்பான். ஆனா அவன் ஓடுனது 5 பேரோட தான். போட்டியே அப்படிதான் நடக்குது. நான் போட்டிய ஐ மீன் அ அந்த வின்னிங்க வந்து தப்பு சொல்லல. உண்ம வந்து 5 பேர்ல ஃபர்ஸ்ட் வந்தனால அவன் ஃபர்ஸ்ட்ன்னு நெனைக்கிறான். ஆனா அப்படி கிடையாது. அதே மாரி ஸ்கூல்ல ரேங்கிங் கூட பார்க்கணும். அந்த ஸ்கூல்ல ஒரு 20, 25 பேர் இருப்பாங்க. அதுல வரவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்னு குடுப்பாங்க. அவன் நெனச்சுக்குவான் நான் தான் ஃபர்ஸ்ட்டு. இப்ப ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டீம்ல ஒரு 10, 12 பேர் இருப்பாங்க. அந்த 10, 12 பேர்ல வந்து அவர் ஓரளவுக்கு எல்லாமே தெரியும்னா, அவர் பெஸ்ட்டுன்னு நெனச்சுக்குவார். இந்த சின்ன சின்ன அ சைக்காலஜிக்கல் உங்களோட இது வந்து தவிர்க்க முடியாதது தான். இந்த என்வைரன்மென்டலா நடந்த ஒரு டேமேஜ். ஸோ நம்ம நெனைக்கிறோம், நம்ம கூட இருக்கிற 4 பேரோட நம்ம பெஸ்ட்டா இருந்தா நம்ம பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறோம். ஆக்சுவலி இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஸோ இந்த உலகத்தோட நீங்க கம்பேர் பண்ணும்போது, நீங்க வந்து ஒரு கணக்கிலே இருக்க மாட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 4 பேரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. உலகத்தோடயும் போய் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப நான் இந்த 35,000 சொன்னது வந்து ஒரு இமேஜினரி நம்பர் தான். நீங்க உங்களோட எல்லா அ நீட்ஸையுமே வந்து கால்குலேட் பண்ணுங்க. என் பையனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஐ மீன் என் பையனோட எஜுகேஷன் இருக்கு. அதுக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 20,00,000 தேவைப்படும். ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா. ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் பிளஸ் மேரேஜுக்கு வந்து ஒரு 30,00,000 தேவைப்படும். ஸோ 50,00,000. அப்புறமா வந்து நீங்க வந்து ரிட்டயர் ஆன உடனே, நீங்க வந்து வாழ்ற ஒரு பேசிக் நீட்ஸ். இப்போ மாசம் ரூ. 35,000 வச்சுக்கோங்களேன். அந்த கால்குலேட் படி பார்த்தா, உங்களுக்கு வந்து ஒரு 2,15 கோடி தேவைப்படுது. ஸோ 2,15 ஐ மீன் அ ஒரு வருஷத்துக்கு வந்து 11,00,000 தேவைப்படுது. 50 வருஷத்துல. ஐ மீன் நீங்க 50 வயசு ரீச் பண்ணும்போது, அது 11,00,000. ஸோ 11,00,000ன்னா, அடுத்த ஒரு 20 வருஷம் வாழ்றதுக்கு இங்க 2,50 கோடி. இந்த மாரி டோட்டலா எல்லாமே நீங்க ஒண்ணும் மேத்ஸ் கிடையாது. அதே டைம்ல கால்குலேஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாரி நம்பர்ஸ் எல்லாமே போட்டுட்டே வாங்க. போட்டுட்டே வந்தீங்கன்னா, ஃபைனலா வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர இன்ஃப்ளேஷனோட கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணா, ஓகே. நான் பணக்காரன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த அமௌண்ட் என் அக்கவுண்ட்ல வந்து இருக்கணும். அமௌண்ட் வந்து கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அதுக்கப்புறமா நீங்க ஏர்னிங்ஸ்க்கு வந்து போணும். இப்ப நீங்க மாசம் ரூ. 50,000 சம்பாதிக்கிற ஒரு பெர்சன் வச்சுக்கோங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாரி ஒரு ரூ. 15,000 நீங்க மாசம் சேர்க்கிறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க சேர்க்கிறது 1,50,000. கரெக்ட்டா? ஸோ க்ளோஸ் டூ 1,50,000 1,80,000 வச்சுக்கோங்க. அப்புறம் அது வேணா கால்குலேட் கரெக்ட்டா பண்ணலன்னு வேற கமெண்ட் வரும். ஸோ ரூ. 1,80,000 வரும். ஸோ நீங்க 35லேருந்து 50னா ஒரு 15 வருஷம் நீங்க இருக்கீங்க. 15 வருஷத்துக்கு நீங்க எவ்வளோ சேர்க்கிறீங்க? 2,00,000 வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு வந்து 40,00,000. இது ஒரு 10 ரூ. 50,00,000 நீங்க சேர்க்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ? 2,31,00,000. 50,00,000 எங்க இருக்கு? 2,31,00,000 எங்க இருக்கு? பெரிய கேப் இருக்கு. அப்போ நீங்க செய்ற வேலை வந்து ஆப்வியஸா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அந்த யோசிக்கிறது, நீங்க வந்து டிசிஷன் எடுக்கிறது, மூவ் ஆகுறது, இதெல்லாம் எத நோக்கி இருக்கும்னா, உங்களோட டார்கெட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சா தான் இது நடக்கும். நான் பணக்காரன் ஆகணும்னு நெனச்சுட்டே இருந்தா, அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ, கால்குலேட் பண்ணி ஒரு நம்பருக்கு எடுத்துட்டு வாங்க. இப்போ கிரிக்கெட்ல என்ன பண்ணுவாங்க, 350 டார்கெட்ன்னு குடுத்தா தான் 350க்கு ஏத்த மாரி விளையாட முடியும். நீங்க டார்கெட்டே இல்லாம வந்து மூவ் ஆயிட்டு இருக்கீங்க அப்டின்னா, ஆப்வியஸா உங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ, கம் அப் வித் சம் நம்பர். நான் சொன்ன கால்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரிகர் தான். நீங்களே சொந்தமா யோசிச்சீங்கன்னா, இன்னும் பெட்டர் ஐடியா கூட உங்களுக்கு வரலாம். ஸோ, நீங்க அத வந்து யூஸ் பண்ணிட்டு, டார்கெட்ட நம்பரா கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு இப்போ பண்ணிட்டு இருக்க வொர்க் செட் ஆகுமா பாருங்க. செட் ஆகல அப்டின்னா, வேற என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு, ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணுங்க. அப்பதான் அந்த நம்பர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த நம்பர் கிடைச்ச அப்புறம், ஆப்வியஸா நீங்களும் பணக்காரன் தான். ஸோ, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்கள வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.